بسم الله الرحمن الرحيم. என்னன்னு கேட்டா, கடவுளை நாங்கள் விமர்சனம் செய்யறதுக்காக ரெண்டு பேருமே உட்காரல. நீங்களும் இறை நம்பிக்கையில இருந்துட்டு நாங்களும் இறை நம்பிக்கையில இருந்துட்டு அந்த இறைவனுடைய தன்மைகளை விமர்சனம் செய்யக்கூடிய சபையாக இருந்தால் இது ரெண்டு தரப்புக்குமே நன்மை இல்லாம போயிடும், பாக்குறவங்களுக்கும் நன்மை இல்லாம போயிடும். நாங்கள் சொன்னது புத்தி பேதலிச்சவர் போன்ற இந்த கருத்து இருக்குன்னு சொல்றது மனிதர்களால் இது இயற்றப்பட்டது என்பதற்காகத்தான் சொன்னமே தவிர இந்த வார்த்தைகள் கடவுள் வார்த்தை என்பதை நீங்க நிரூபிக்கல. நீங்களே என்ன சொல்லிட்டீங்கன்னா இது மாற்றப்படக்கூடிய வேதம். நாங்க எங்க வேதத்தை எப்படி சொல்றோமோ அப்படி நீங்க வைக்கல. உங்க டெபினிஷன் என்னன்னு கேட்டா, இந்த வேதம் என்பது மாற்றப்படக்கூடிய வேதம். எந்த அளவுக்கு மாற்றப்படும், எக்காலத்திற்கு மாற்றப்படும் கேட்டா, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும். அப்ப இங்க ஒரு கேள்வி வச்சாங்க கலீல் ரசூல். இல்ல ஒரு நிமிஷம், இதுல முடிச்சதும் இந்த கேள்வியை முடிச்சுட்டா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் முடிச்ச உடனே நீங்க விளக்கம் கொடுங்க. தப்பா என்ன சொன்னது நீங்க விளக்கம் கொடுங்களேன். நான் முடிச்சதும் அப்ப அவங்களே கேட்டாங்க, இதுல சேர்க்கை இருக்கு நீக்கம் இருக்குன்னு சொல்லும் போது சேர்க்கை கிடையாது. ஏன் சேர்க்கை கிடையாதுன்னா, வசனங்களை பொறுத்த வரைக்கும் அதுல மீனிங்லெஸ் ஆக அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு மாறுபாடு 112 இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அவங்க சொன்னாங்க நீக்கம் இருக்கு. வேதம் என்று சொன்னால் வார்த்தைகள் நீங்க இருக்க கூடாது. அன்னைக்கு உள்ள ஆதி மனிதனுக்கு கிடைச்ச அதே வார்த்தைகள் இன்னைக்கும் கிடைச்சிருக்கணும் என்று கேட்கும் போது வார்த்தைகள் நீக்கப்படல என்று நீங்கள் அடிச்சு சொன்னீங்க. அப்ப கலீல் ரசூல் கேட்டாங்க, நீக்கப்பட்டிருக்கு என்று நான் நிரூபித்தால் என்ன சொல்றீங்கன்னா, ஆதாரத்தோட நிரூபித்தால் ஏற்றுக்கொள்கிறேன்றீங்க. அப்ப யாராவது உங்ககிட்ட இது நீக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதிகம் சரின்றீங்க, இது சேர்க்கப்பட்டது என்று சொன்னால் சரின்றீங்க. ஆய்வு செய்வாங்க, ராஜாக்கள் ஆய்வு செய்து வெளிப்படுத்தியதை பின்பற்றலாம், தேவையற்றதை ராஜாக்களின் கதைகளை நீக்கிக் கொள்ளலாம் சொல்லிட்டு விருப்பம் போல் நீக்குவதற்கும் விருப்பம் போல் சேர்க்கக்கூடிய வேதமாக நீங்கள் நடைமுறையில வச்சிருக்கிறனால நீங்கள் எதை ஆதாரமாக காட்டுறீங்களோ எப்படி இறை வேதத்தினுடைய வார்த்தை என்று நம்புறது. அதான் இத்தனை குழப்பத்துக்கும் காரணம். ராஜாக்களை நாங்க வேதத்தை விட்டு நீக்கலாம் சொல்லல, இந்த விவாதத்துக்கு சொன்னாங்க. காரணம் கேட்கும்போது கதைகளை வச்சு என்ன செய்ய போறோம்னு கேட்டாங்க. நீங்க அதை கவனிக்கல. விவாதத்துக்கு தேவை கவனிக்கல. அவர் சொன்னார், நீங்க அதை நீங்க கவனிக்கல. ராஜாக்களின் கதைகள் தேவையில்லை. நம்ம யாரும் முடிவு செய்யறதுன்னு கேட்டாங்க. மனிதர்களுக்கு அந்த அதிகாரம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? கடவுள் வார்த்தையை நீக்கக்கூடிய அதிகாரத்தை மனிதர்களுக்கு யார் கொடுத்ததுன்ற கேட்ட கேள்விகளுக்கும் இன்னும் பதில் வரல. இந்த கதை நமக்கு தேவையா? இதெல்லாம் பிள்ளைகள் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் கடவுள் சொல்லணும். அந்த வேதம் நாங்க ஏற்றுக்கிறோம். அதாவது எந்த வேதத்திலையும் நிறைய காரியங்கள்ல அந்த கடவுள் வெறும் நல்லதே வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுடைய வேதத்தை மேன்மை பாடுறதுக்கோசரமோ அவங்களுக்கு தான் கடவுள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு சில காரணம் வச்சிருக்காங்க. இதுல கடவுளுடைய பேருல சொல்லி வந்ததான கடவுளுடைய பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் அதை குறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த பிள்ளைங்க அப்படி வரக்கூடிய சந்ததி அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்வேல நீங்க சொன்ன மாதிரி யூட்டர்ல போகும்போது அங்க போட்டிருப்பாங்க 40 கிலோமீட்டர் ஸ்பீடு அவ்வளவுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம அங்க போகும்போது அவ்வளவு ஸ்லோவா போகணுன்றதோட அர்த்தம் தான். அதனால என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா அது மற்றவங்களுக்கு இதை பண்ணணும், பயமுறுத்தணுன்றதான எண்ணத்துக்கு இல்லை. கண்ணாடியில கல் எரியாதுன்னு சொன்னா போதும், கல் எடுத்து அடிச்சு காட்டி இப்படி எரியாதுன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. தப்பு செய்யாதன்னு சொன்னா போதும், தப்பு எப்படி செய்யக்கூடாதுன்னு விலாவரியா விளக்கி சொல்லியா சொல்லணும். சொன்னாரு, அவன் கேட்கலையே. அவர் எங்க சொன்னாரு? ஆமா, இந்த கனியை புசிக்காதன்னு சொன்னாரு. சரி, அவன் புசிச்சாரு, சொன்னார், கேட்கலையே. அதனால அவனுக்கு இவ்வளவு வாழ்க்கை பாடமே. சரி, அது சரி. அதுக்காக தேவையில்லாததான் ஏன் சொல்றாரு கடவுள் தான் கேள்வி. எப்படி தேவையில்லாததான் என் கடவுள் சொல்றாரு? தேவையில்லாத நாங்க எடுத்து வச்சோம் சொன்னா நீங்களே கடவுள் சொல்லிருப்பாரா நீங்களே சந்தேகப்பட்டிருவீங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க இருக்கிறது நாங்க அந்த வேத காரியங்களை எழுத்து அனலைஸ் பண்ணிருக்கோங்க. இல்ல அதாவது ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனாக்கா ஊனமுற்றோர்களுக்குன்னு தனியா ஒரு சீட் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு சலுகை இருக்குது. வேலை வாய்ப்புல கூட அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு மாதிரி ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊனமுற்றோர்கள் இப்போ இனிமேல் குறிப்பிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு மன வேதனைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கௌரவமான ஒரு பேராக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு மாத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லிப்கோ டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில எல்லாம் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஹேண்டிகேப் அப்படின்னு பேர் போடாம டிஃபரெண்ட் டேலண்ட் சேலஞ்ச் அப்படின்னு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. நமக்கும் தெரியுது, ஒரு அறிவுக்கு நல்ல ஒரு பூர்வமா தெரியுது. நமக்கே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டமா இருக்குது. ஒருத்தவங்க ஊனமுற்றோர்களா இருந்தாங்கன்னாக்கா அவங்களை அப்படி சொல்லாம மாற்றுத்திறனாளின்னு கண்ணியமா சொல்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இப்ப நமக்கு சிறப்பா தெரியுது, கடவுளுக்கு நம்மளோட சிறப்பாக செய்யக்கூடியவர்.
நம்ம ஒருத்தர் மேல இறக்கப்படுறோம்னாக்கா நம்மளை விட பன்மடங்கு இறக்கப்படக்கூடியவர் தான் கடவுள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அப்ப அந்த மாதிரி இறக்கப்படக்கூடிய கடவுள் நம்ம ஊனமுற்றோர்கள் மீது எவ்வளவு இறக்கப்படுகின்றோமோ அவர்களுக்கு அந்த பெயரை கூட சொல்லக்கூடாது, அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் நம்புகின்றோமோ அந்த கடவுள் கை உடைஞ்சவன் கால் உடைஞ்சவன் இந்த மாதிரி ஊனமா இருக்கிறவெல்லாம் என்னுடைய சபைக்கு அப்பத்தை படைக்க கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறார்னாக்கா அந்த கடவுள் எப்படி ஒரு உண்மையான ஒரு கடவுளா இருக்க முடியும்? அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையா எப்படி இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், அப்ப ஆணழகன் போட்டி அர்னால்ட் ஸ்குவாரஸ் நிக்கிற மாதிரி பட்டம் வாங்கிட்டு தான் உள்ள வரணுமா? பரலோக ராஜ்யத்துல அந்த மாதிரி ஆளை தான் உள்ள சேர்ப்பாரா? அங்க வச்சு நான் எஃப் சேனல் நடத்த போறாரா? ஆணழகன் போட்டிக்கு பரிசு நடத்த போறாரா கடவுளுங்க? என்னுடைய கேள்வி. இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா லேவியராகமம் 21வது அதிகாரம் வசனம் 16ல இருந்து 21 வரைக்கும் நீங்க படிச்சினா தெரியும். இப்ப நீங்க ஒன்று சொன்னீங்க இல்லையா, இது மாதிரி இப்ப இதை எப்படி நாங்க கடவுளுடைய வார்த்தை நிறுத்த முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் அவர் படைச்ச ஒரு சந்ததியிலே கை உடைஞ்சவன் கால் உடைஞ்சவன் முக விகாரமானவன் கூன் விழுந்தவன் இவெல்லாம் வரக்கூடாதுரா சொல்லி வை அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. இது எப்படி வரும்? இதுக்கு எந்த சைன்லிங் நீங்க எடுத்து கூட காட்டுவீங்க வேதத்துல இருந்து? ஆமா, விதை நசுங்கினவன் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவன் இவெல்லாம் வரக்கூடாதுனாக்கா இவனை யார் படைச்சது? இந்த மாதிரி கூன் விழுந்தவங்களை யார் படைச்சது? கை உடைஞ்சவன் கால் உடைஞ்சவன் யார் படைச்சது? முக விகாரம் உள்ளவனை யார் படைச்சது? இது கடவுளுடைய வார்த்தைங்கிறது நீங்க சரியான ஆதாரத்தை நீங்க வேதத்துல இருந்து காட்டணும் உங்களுக்கு. நல்ல அற்புதமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேளுங்க, நிச்சயமா நாங்க பதில் சொல்றோம். ஆனா நீங்க இது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டீங்க, ஆனாலும் நாங்க சொல்றோம். ஏன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு வார்த்தைக்கு பேசும்போதே இப்ப நீங்க சொல்றீங்க அர்னால்டு மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு இதுக்கு உலக பிரகாரமான ஒரு காரியத்திலேயே நாங்க விளக்கம் கொடுக்கிறோம். என்ன வேதத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடி பாயிண்ட் டு பாயிண்ட் தான், இதுக்கு சம்பந்தமா தான் நீங்க கவனிங்க. அப்ப நீங்க கவனி, இப்ப ஒரு போர்டு கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரண படிக்காதவன் ஊனமானவன்லாம் அங்க வேலைக்கு வைக்க முடியுமா? அவனுக்கு அந்த வேலை இருக்கு. அங்க கடவுள் சொல்றது என்னன்னா என்னுடைய பணிக்கு இறை பணிக்கு நீ தேவையில்லை, ஏன்னா உன்னால செய்ய முடியாது, ஃபுல் எஃபோர்ட்டோட செய்ய முடியாது. அது அவன் நன்மைக்கு தான் செய்யறாரு. ஏன்னா கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த அங்கவீனன் குறை உள்ளவனால அது எஃபோர்ட் எடுத்து செய்ய முடியாது, அந்த ஒரு காரணமே தவிர நீங்க நினைச்சுக்கிற மாதிரி அவனெல்லாம் படைச்ச கடவுள் அவன் மேல இறக்கம் இருக்கு. இறக்கம் இருக்கிறனால தான் அவன் மேல அப்படி சொல்ல நீங்க உனக்குன்னு வேலை இருக்கு. அப்ப ஊனமுற்றவர்களுக்குன்னு இது ஆசிரிப்பு கூடாரத்துல என்ன வேலையில வச்சிருக்காரு? ஆசிரிப்பு கூடார வேலைகளுக்குன்னு அவங்களுக்கு வைக்கல. அவங்கள ஆசாரியர்களும் லேவியர்களும் அதுலயும் தேவன் அங்க சில கட்டளை எல்லாம் கொடுத்திருக்காரு. அதன்படி இருக்கிறவங்க தான் அங்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு தவிர இந்த கருத்தின்படி இல்ல. இன்னைக்கு இருக்குதான ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கம்பெனில எடுக்க மாட்டாங்க. இது வேலை எப்படிப்பட்ட வேலை? கடவுளுடைய வேலை. உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சிறந்த வேலை கடவுளுக்கு தொண்டு செய்யறது. அப்படி கடவுளுக்கு தொண்டு செய்யும் போது பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டது எல்லாமே அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்படி அடையாளமாக சொல்லப்பட்டதான காரியத்தில் குறை இருக்குமானா நிறைவுல வரும்போது நிஜத்துல வரும்போது அது அதை விட அதிகமா குறை இருக்குன்றனால கடவுள் அந்த காரியத்தை செய்தாரே தவிர நிச்சயமாக என்ன இதுல இல்லைங்க, குறைபாடுகள் உன்னை தள்ளணுன்றதுக்காக என்ற நோக்கமே இல்ல. இதுதான் அதோட விளக்கம். இல்ல, நீங்க பைபிளை சரியா படிக்கல நான் நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் பாக்குறாங்க அதுல இந்த வேலை எல்லாம் நீ செய்யாதப்பா உனக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இவங்க எல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தாக்கா நீங்க சொல்றக்கூடிய பதில் சரியா இருக்கும். நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அவெல்லாம் கிட்டே வரக்கூடாது. யார் யாரு விதை நசுங்கினால செய்ய முடியும்? ஒருவனாக்கு விதை நசுங்க தான் செய்ய முடியும். கை உடைஞ்சவன் கால் உடைஞ்சவன் கூட நீங்க சொல்றது ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கும். கை உடைஞ்சவனால எப்படி பூஜை செய்ய முடியும் கூட நீங்க கேட்கலாம். விதை நசுங்கின முகம் விகாரம் உள்ளவன் ஏன் செய்யக்கூடாது? அதுவும் சந்ததியில் அங்கவீனம் உள்ளவன் எவனுமே ஒருத்தருங்களும் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாருனாக்கா இது கடவுளுடைய வார்த்தை நாங்க எப்படி நம்புறது? இது சரியான விளக்கம் வேதத்திலிருந்து கொடுக்காம முதல்ல என்ன சொன்னீங்க? எல்லாம் செயின் லிங்க், அப்படியே வேதத்திலிருந்து வேதம் வரைக்கும் வந்துட்டே இருக்கும். நீங்க இப்ப நடந்தாக்கா உலக நடைமுறை காட்டுறீங்க. நீங்க அப்ப நீங்க வேதத்தை பின்பற்றுங்களா உலக நடைமுறை பின்பற்றுங்களா? உலக நடைமுறை உலக நடைமுறை உங்க காரியங்களே கவனிங்க. இப்படி அப்படி வரீங்க, அப்படி எப்படி வரீங்க? ஆமா, அதான் உங்களுடைய அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு கருத்தை நாம சொல்லும் போது அதுக்கு நீங்க என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்கக்கூடாதுன்றதுக்காகவும் அல்ல அதுல என்ன குற்றம்லாம் கண்டுபிடிக்கலாம், அந்த வாதத்துல என்ன குற்றம்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பேசுறீங்களே தவிர ஏற்கனவே நான் சொன்ன விளக்கமே போதுமானது. ஏன்னா உலகத்துல இருக்கிற ஒரு கம்பெனில இருக்கிறவனே அந்த ஒரு சரியான ஒரு வேலை இது எடுக்கிறது இல்லையே. இது இறைப்பணியாச்சே. இதற்கென்று மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனியா இடஒதுக்கீடு கொடுத்து எடுக்கிறான். அப்படின்னும் பொழுது உண்மையிலேயே இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலேயே என்ன செய்யறான்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனியா இடம் கொடுக்கறாங்க. கம்பெனிகளில் எடுப்பதில்லை என்று சொன்னீங்க. எப்பத்திலிருந்து கம்பெனிகள் எடுப்பதில்லைன்னு சொன்னீங்க. அதுதான் கரண்ட்ல எடுக்கிறாங்க என்னும் போது இப்ப மாற்றப்பட்டு சாபம் மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்குதுன்னு தான் சொல்ல வரோம்.
ஐயா, கம்பெனிகளில் எடுக்கிறதில்லைன்னு சொன்னீங்க. கம்பெனி முதலாளி தான் கடவுளா? கம்பெனி முதலாளியா எடுக்க மாட்டேங்கிறான். நீங்களே சொன்னீங்க காரணத்தை. அவங்களால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிரும், லாபம் குறைஞ்சு போயிரும், தனக்கு வர்ற வருமானம் குறைஞ்சு போயிரும் சொல்லிட்டு மனுஷன் பயப்படுறான். கடவுளுக்கு அப்படி பயம் இருக்குதா? எதையாவது கடவுள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானா? அவர் எதற்காக அப்படி செய்யணும்? ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இல்லாம, நீங்க என்ன எப்படிப்பட்ட கடவுளாக நீங்க கர்த்தரை சித்தரிக்கிறீங்களோ அதை விட உயர்ந்த லட்சியம் உள்ள மனிதர்கள் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு மசாலா கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர விளம்பரம் பேர சொல்றேன். ஒரு மசாலா கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தொடர்ந்து பல அவார்டுகளை வாங்குது. அதுக்கு அவார்டுகளுக்கு காரணமே அதுல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் தான். 100% மாற்றுத்திறனாளிகள் தான் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி உயர்ந்த எண்ணமுடைய நல்ல மனிதர்கள்லாம் இருக்கும்போது கர்த்தரியா இப்படி போயிட்டாரு. நீங்க உலக ரீதியாக பதில் சொல்லுங்களேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்க சொன்ன விஷயத்தை, பைபிள்ல இருக்கிற விஷயத்தையே நீங்க மாத்தி சொல்றீங்க. பைபிள்ல என்ன காரணத்திற்காக அவர் அந்த மாதிரியான ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கின்றாரோ கர்த்தர், அந்த வசனத்தை நீங்க உல்டாவா அடிக்கிறீங்க. அதாவது லேவியர் 21:16 இருந்து பாருங்க. மேலும் ஆண்டவர் மோயிசனை நோக்கி, நீ ஆரோனிடம் சொல்ல வேண்டியதாவது, உன் குடும்பத்து சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தன் கடவுளுக்கு அப்பங்களை செலுத்தலாகாது. அவன் குருடனானாலும் சப்பானியனானாலும் மிகச் சிறிய அல்லது மிகப்பெரிய அல்லது கோணலான மூக்கை உடையவனானாலும் கூணனானாலும் பீலை கண்ணனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் தீரா சிறங்குள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை முறிந்தவனானாலும் எச்சில் தலம் உள்ளவனானாலும் விதை வீக்கமுள்ளவனானாலும் குருவுக்கு அடுத்த ஊழியங்களை நடத்தலாகாது. குருவாகிய ஆரோனுடைய சந்ததியாரில் அங்கவீனம் உள்ளவன் ஆண்டவருக்கு பலிகளையும் தன் கடவுளுக்கு அப்பங்களையும் செலுத்த வரலாகாது. ஆயினும் பரிசுத்த இடத்திலே செலுத்தப்படும் அப்பங்களை அவன் உண்ணலாம். திண்டா தின்னுட்டு போ, பிரச்சனை இல்ல, ஆனா கொண்டு வந்து கொடுக்காத. உண்ணலாம் என்றாலும் அவன் உண்ணலாம்னு சொன்னதை கூட தின்னலாம். ஆனா அவன் அங்கவீனம் உள்ளவனானதால் நமது பரிசுத்த இடத்தை தீட்டுப்படுத்தாதபடி அவன் திரைக்கு உட்புறத்தில் புகவும் பலிபீட தண்டை செல்லவும் கூடாது. உங்களை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர் நாமே என திருவுளம் பற்றினார்னு இருக்கு. உள்ள நுழைகிறது தீட்டுப்படும் சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, ரொம்ப நல்ல ஒரு நீங்க சிரமமா இருக்கும், நீங்க இவ்வளவு சிரமப்பட்டுலாம் உள்ள வர வேணாம், நானே உனக்கு கொண்டு அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஏன்பா நீ சிரமப்பட்டு நொண்டிலாம் வர தேவையில்லப்பா, நான் தர்றேன் உன் இடத்துல, நான் இல்லாட்டா நான் உன்னை தூக்கிட்டு வர்றேன், மூட்டை தூக்கிட்டு வந்து கூட உன்னைய உள்ள இறக்கி விடுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படி சொல்லி இருந்தால் நாம இங்க பஸ்ல பிரயாணம் பண்ணும் பொழுது நம்ம உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு ஊனமுற்றவர் நின்னாருன்னா உடனே எந்திரிச்சா நம்ம இடம் கொடுக்கிறோம். நமக்கு இருக்கிற மனிதநேயம் கூட கர்த்தருக்கு இல்லை. காரணம் என்ன? ஊனமுற்றவன் அந்த இடத்துல உட்கார்ந்தானா அது தீட்டு அப்படின்னு சொல்லி தீட்டுப்படுதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு இழிவாக ஏற்கனவே அவன் உடல் அளவுல ஊனமாக உள்ளவனை உள்ளத்தளவிலும் ஊனமாக்க கூடியவர் எப்படி கர்த்தராக இருக்க முடியும்? இதுதான் கேள்வி. இது எப்படி கர்த்தராவுடைய வார்த்தையாக இருக்கும்? அந்த 112 இதுவும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த 4370 இதுவும் ஒன்றாகத்தான் சேர வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். அந்த 50,000 பிழையில இதுவும் ஒரு பிழையாக இருக்க வேண்டும். அவைக்குள்ள வழி அதே கேள்வியில் ஒண்ணு என்னன்னா, இந்த ஊனமுற்றவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எஃபோர்ட் தேவைண்டு அதுக்கு இந்த மசாலா கம்பெனி கூட உதாரணம் காட்டினாங்க. ஆனா உள்ளதுலயே உலகத்திலேயே ஒரு பணி ரொம்ப இலகுவாக செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா அது இறைப்பணி தான். அழகா மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியது. ஆலோசனை சொல்றதுக்கு காசு வேண்டாம்னு சொல்ற மாதிரி இறைப்பணி தான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இலகுவாக சொல்லக்கூடிய பணியை ஊனமுற்றவர்கள் அழகா செய்வாங்க. சொல்றாங்க என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்டவர்கள் முதன்மை எடுத்து முன்னாடி வாங்க, அவங்களுக்கு தான் அதிக ரெஸ்ட்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தீட்டுப்படுவார்கள் என்றால் அது ஒரு கர்த்தருடைய வார்த்தையாக இப்படி சொல்லி இருக்க முடியாது என்பதுதான் இந்த வாதம். அதோடு தொடர்ந்து எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பருடைய தகப்பனார் கூட ஊனமுற்றவர் தான், ஒரு கால் தாங்கி நடக்கக்கூடியவர் தான். அவர் முழுக்க முழுக்க ஊழியத்துல தான் இருக்காரு. உங்களுக்கு யார் என்னன்னு கேட்டா கூட நான் தொடர்பு நம்பர் கூட கொடுக்க முடியும், நான் போய் சொல்லலன்றதுக்காக. அப்ப இப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடியவர்களை இனி செய்யக்கூடாது என்று தடுத்து விரட்டி அடிப்பீர்களா?
நீங்க சொன்னீங்க நான் வேதாகமத்தை ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு, நீங்க அதை படிக்க வேண்டிய பிரகாரம் சரியா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க நினைச்சுக்கிற மாதிரி டோரா புக் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியம் இல்ல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அந்த ஆசிரியர் கூடாரம் படத்தை பிரிச்சு காட்டுப்பாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற கடவுளுடைய பணியே நீங்க நினைச்சுக்கிற மாதிரி அங்க வச்சு பைபிள் வச்சு பேசுறது இல்ல. ஏன்னா பைபிளே நீங்க சொன்ன மாதிரி எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் கொண்டு வருவாங்க. மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக அங்க பலிகள் செலுத்தப்படணும். பலிகள் செலுத்தப்படணும்னா எஃபர்ட்ஸ் உள்ளவனை தவிர மற்றவனால ஆடு மாடு எல்லாம் வெட்ட முடியாது. அந்த பலிகளை கொண்டு போய் வைக்கணும். அதுல ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்கணும். ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை தோல் உரிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அதுல. அதனாலதான் சொன்னாரே தவிர நீங்க இன்னைக்கு இருக்கிற மசாலா கம்பெனி பத்தி எல்லாம் பேசின்னு இருக்கிறீங்க. மசாலா கம்பெனில அங்கவினர் இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க அங்கவினர்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே. கம்பெனி உதாரணம் நீங்க தான் கொடுத்தீங்க. இன்னைக்கு அங்கவினர்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், கடவுளை வேலை செய்யட்டும். இன்னைக்கு இருக்கிறது ஈஸியான பணி, அன்னைக்கு இருக்கிறது கஷ்டமான பணி. அன்னைக்கு ஆடு மாடு தோல் உரிக்கணும். அது கொண்டு போய் அங்க பாருங்க, அங்க மேல போடப்பட்டிருக்கு பாருங்க, அந்த பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எரிச்ச பிற்பாடு அதை கொண்டு போய் கொட்டணும். இதெல்லாம் அவங்களால முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நீங்க நினைச்சுக்கிற மாதிரி நீங்க ஒரு கருத்துல நினைச்சிட்டு இன்னைக்கு நினைக்கிற மாதிரி பிரசங்கம் பண்றதுன்னு நினைச்சுக்கிறாரு சகோதரர். அப்படி இல்ல. ஆகவே அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் இது பைபிள்ல இருந்தே கொடுக்கப்பட்டதான உதாரணம். இப்ப நீங்க வெளியில இருந்து எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு மறுப்புக்கு தெரிவிச்சீங்க. இப்ப இதுல இருந்து எடுத்து சொல்றேன். இப்ப நீங்க என்ன மறுத்து வருவீங்கன்னு நம்ம பார்ப்போம். திருப்பி நான் சொல்றேன், நீங்க அந்த வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி படிங்க. பைபிள்ல நீங்க படிக்கல, வேலை உங்களுக்கு சிரமமா இருக்கும், அதனால நீங்க வர வேணாம்னு சொல்லல. தீட்டுப்பட்டு போகாத மாதிரி இருக்கணும் அவங்க வந்தாக்கானாக்கா. இருங்க ஒரு நிமிஷம், நான் நீங்க பேசும்போது நம்ம குறுக்கல வர, நம்ம பேசும்போது விடுங்க. தீட்டுப்படாம இருக்கும் அப்படின்னு வருது. நீங்க முதல்ல திருப்பி படிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க இப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க போய் காமிக்கிறீங்க. அதுக்கு தனியா ஆச்சாரியர்கள் லேவியர்கள் இருந்தாங்க சொல்லிட்டு பைபிளே சொல்லுது. புரியுங்களா? ஆச்சாரியர் லேவியரும் தனியா அது சட்டமா இருக்குது. அப்ப அங்க பூ விழுந்த கண்ணனால செய்ய முடியாது அந்த வேலையை. ஒரு கண்ணு பூ விழுந்திருக்கு, கோண முக்கால செய்ய முடியாது இந்த வேலையை. இப்ப நீங்க திருப்பி நான் சொல்றேன், நீங்க படிக்கல பைபிள. இல்ல சார், பல பேர் பாக்குறாங்க, பாக்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க. இருங்க, அதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாதான்ற குறித்து கருத்து இல்லங்க, வாதம் இங்க அது இல்ல. இல்ல இது எப்படி இருக்கு, குழந்தையில செய்ய முடியுமா செய்ய முடியாதா இல்ல, இவர்களால சரியா மற்ற பூர்ணமா இருக்கிறவர்களால செய்ய முடியாது போல அவங்களால செய்ய முடியாது. அதனால நீங்க பைபிள்ல இருந்து காட்டணும். அதாவது குழந்தையில இருந்தவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவா பதில் சொன்னாங்க. நீங்க பைபிள்ல சொந்த சரக்க நீங்க சொல்றீங்க. இப்படி இருந்தது, போய் மாட்டை இழுத்துட்டு போனாங்க, ஆட்டை இழுத்துட்டு போனா அதெல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. ஆச்சாரியர்கள் லேவியர்கள் கொண்டு போய் மாட்டை அறுத்துப்படுத்தா நீங்க பைபிள்ல காட்ட முடியாது. நான் என்ன சவால் விடுறேன், என்னன்னு சொல்றீங்க? ஆச்சாரியர் லேவியர்கள் தான் போய் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க தான் போய் பலி கொடுத்தாங்க. இல்ல, இது மாதிரி நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு மோசே சொன்ன மாதிரி தான் இருக்குதே தவிர இது இருங்க. அதுக்கு முதல்ல நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இது தீட்டுப்படுறதுக்கு தான் இதுல இருக்குன்னு பைபிள் இருக்குது. அவங்க பாவம் அவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வேணான்னு சொன்னாரு நீங்க காட்டணும். இருங்க, முதல்ல இது முடிங்க, நான் வரேங்க. அதுக்கும் நீங்க உங்க சகோதரர்களுக்குள்ளேயே நீங்க எப்படிப்பட்ட இல்ல நீங்க வைக்கிறீங்கன்றத பாருங்க. அதாவது அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றீங்க, தீட்டை பத்தி பேசுறீங்க. தீட்டை குறித்து அந்த வசனத்துல இருக்குது. நீங்க பைபிள் படிக்கல அந்த வசனத்தை. நீங்க புதிய ஏற்பாடுல ரோமர் அப்போஸ்தலர் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களே தவிர பழைய ஏற்பாடுல நீங்க இது சரியா படிக்கலங்கிறது நல்லா தெரியுது. அதாவது கேட்கப்பட்ட கேள்வி என்னன்றதை தெளிவா விளங்கிருங்க. நீங்க என்ன வசனத்தை மறைச்சிட்டு வாசிங்கன்றதை தான் நான் சொன்னேன். தீட்டுப்படுத்தாதபடி அவர் வந்தா உள்ள தீட்டு ஆயிருன்றதுனால உள்ளே நுழையக்கூடாது. ஏன் அவர் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தி பார்க்க கூடாதுக்கு தகுதி கிடையாதா? அவர் உள்ள நுழையிறதுக்கு அனுமதி இல்லையா அவருக்கு? அப்படின்னும் பொழுது இது அவர்களை மேற்கொண்டு அவர்களை உடல் ஊனம் உள்ளவர்களை உள்ளத்தாலும் ஊனமாக்கி ஓடுன்னு விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை தான் செய்கின்றீர்கள். அதே நேரத்தில் மூக்கு பெருசா இருந்தானே சிறுசா இருந்தானே, மூக்கு பெருசா இருந்தா நல்லது தானே, நல்ல மோப்ப முடிக்க போறான், நல்லபடியா அவன் இன்னும் நல்ல வேலையை செய்வானா? இல்ல மூக்கு அப்பனா மூக்குல உள்ள ஓட்டையை பத்தி பேசினாவது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓட்டை சிறுசா இருக்கிறதுனால நுகர முடியாது அப்படின்னு. மூக்கு பெருசா இருந்தாலோ சிறுசா இருந்தாலோ கோணலா இருந்தாலும்னா மூக்கே கோணலா தானே இருக்கு எல்லாத்துக்கும். மூக்கு நேரா இருந்தா ரொம்ப விகாரமா இருக்கும். இந்த மூக்கு கோணலா இருக்கும் அப்படின்ற விஷயம் கூடவா கர்த்தருக்கு தெரியாம இருக்கு? ஒவ்வொருவருடைய மூக்கையும் பாருங்க, எந்தெந்த விதமா டிசைனா இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. அப்படின்னும் பொழுது
மூக்க படைச்ச கடவுளுக்கே மூக்க பத்தி தெரியலையா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அப்படின்னும் பொழுது நீங்க இத தவறு அப்படின்னா தவறுன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டா பஞ்சாயத்து இல்ல. ஆனால் நீங்க என்ன செய்றீங்கன்னா இல்ல அப்படின்னு மூக்குக்கும் முட்டு கொடுக்குறீங்க, நொண்டிக்கும் முட்டு கொடுக்குறீங்க, ஊனுக்கும் முட்டு கொடுக்குறீங்க, தீட்டுக்கும் முட்டு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனை ஆகும். அப்படின்னும் பொழுது இதுல நான் இன்னொரு முக்கியமான சந்தேகம், பெரிய சந்தேகம் என்ன வருதுன்னா, விரை வீக்கம் உள்ளவர் உள்ள நுழையக்கூடாது, அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதற்குன்னு ஒரு தனி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதுல வருது. அப்படின்னும் பொழுது இது உங்களுக்கே நல்லா தெரியுது, இது ஒரு சுய சிந்தனையோடு எழுதப்பட்ட ஒரு எழுத்து அல்ல. காரணம் என்னன்னா, இது யார் ஒரு உயர்ந்த நிலையில தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவங்க தான் எழுதியிருக்கணும் அப்படின்றதுல இதுல கன்ஃபார்ம் ஆகுது. நீங்க மேற்கொண்டு இதை நியாயப்படுத்தினீங்கன்னா ஏற்கனவே முரண்பட்ட மாதிரி இப்பயும் முரண்படுவீங்க. அதுல எக்கச்சக்கமான கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எழும்பும். அதாவது ஏற்கனவே முரண்படல, நீங்க அந்த கருத்தை ஏத்துக்கல, இப்பவும் சொல்லக்கூடிய அந்த கருத்தை உலக பிரகாரமா சொன்ன ஆதிக்கிற இது பைபிள் படி வாங்கன்றீங்க. இப்ப பைபிள் படி சொல்றேன். அவர் சொன்னாரு, நல்லா கவனிச்சீங்க, என்னாகும் புஸ்தகத்துல என்னாகமும் 4 அதிகாரம் 2 வசனம். என்னாகமும் 16 அதிகாரம் 7 வசனம். வாசிப்பா. ஆசரிப்பு கூடார வேலைகளுக்கு மட்டும்தான் லேவியர்ல எடுத்திருக்காரு தவிர, சகோதரர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். இந்த லேவியர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆசாரிய குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் லேவியர்கள். யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. இந்த ஆசாரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கூடாரத்தை நீங்க பாத்தீங்கல்ல, அதுல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறவங்க. லேவியர்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறவங்க. அங்க போய் என்னென்ன வேலை பண்ணணும், என்ன வேலை நடக்குன்னு சொல்லிட்டு வெளியே இருக்குதான இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கே தெரியாதுங்க. வேதர் சொல்றாரு, லேவி கோத்திரத்தாருக்கு பலியிடுற வேலை யாராவது ஒருத்தரை காட்டீங்கன்னா நான் இது பண்றேன்னு சொல்றாரு. தப்பு. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு நல்லா வாசிச்சு பாருங்க. லேவியருடைய வேலை என்னன்னு நீங்க யாரு சாதாரண கிறிஸ்தவர்கள் கேட்டு பாருங்க. லேவியருடைய வேலையே என்ன தெரியுமா? ஆசாரியன் கொண்டு, அதாவது பொதுமக்கள் பாவ நிவாரண பலிக்காக கொண்டு வர்றதையும், மக்களுடைய அதாவது பாவ நிவாரண நாள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அந்த நாள்ல பலி செலுத்துறதையும், இதெல்லாம் தான் லேவியருடைய வேலை. அந்த வேலையை அவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் கடவுள் அப்படி வச்சிருக்காருன்னு சொல்றோம். நீங்க இதை பத்தி மனிதாபிமானத்தை பத்தி பேசுறீங்க. இங்க மனிதாபிமானம் முக்கியத்துவப்படுத்தப்படல. மனிதாபிமானம் இப்பதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு மிருகங்களுடைய பலிகள்லாம் எப்போ தடுத்து நிறுத்தியாச்சு. ஏன் இன்னைக்கு பலிகள் இல்ல? அந்த பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழு உலகத்துக்கும் தேவையான எல்லா பலியும் செலுத்தப்பட்டாயிடுச்சு. அதாவது இப்ப கேட்டது அந்த ஆலயத்துக்கு உள்ள நுழையிறது, அந்த பலியினுடைய காரியங்களை அவங்களால செய்ய முடியாது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஆமா, கண்டிப்பா அதாங்க வேலை. லேவியர்களுக்கு அதான் வேலை. வேதத்தில் இருக்கு, கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. அதாவது எப்பயுமே கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத பதில சொல்லி அதுல ஒரு சந்தேகத்தை எழுப்புவதை போல இப்போ ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறீங்க. 33 வசனம். சாலமோன் பலியிடும் போது அவங்க இது பண்ணது பாருங்க. 2 நாளாகமம் 30 அதிகாரம் 25 வசனம். 2 நாளாகமம்
30, 25. என்ன? வாசிங்க. எங்க பலி செலுத்தி தோல் உரிச்சாலும் இருக்க வசனம் சொல்லி வாசிமா. போதுமா? இல்ல அவங்க என்ன செய்யணும் யார் கொண்டு வரது? ஆடு கொடுக்கிறவர் தான் கொண்டு வரார் வெளியே. ஆமா ஆமா. ஆச்சாரியார் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஆரோனுடைய சந்ததியினர் தான் ஆசாரியர். ஆசாரியர் யாருன்னு சொன்னா, ஆரோனுடைய சந்ததியில் வரக்கூடியவர்கள் தான் ஆச்சாரிய பணி செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஆசீர்வதித்து, அதை அறுத்து பலியிட்டு, அந்த ரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்தில் தெளிக்க வேண்டும். அந்த கொழுப்பையும் கொழுப்பையும் குடல்களை மூடிய கொழுப்பு, அந்த குடலை சுற்றி உள்ள கொழுப்பை கொண்டு போய் அங்க சமாதான பலியில கொண்டு போய் வைக்கணும். இந்த வேலைகள் தான் அவங்க செய்யணுமே தவிர தோல் உரிப்பது அவருடைய பணி இல்லை. நீங்க தோலை உரிப்பதுன்னு குறிப்பிட்டு சொன்னீங்க, அதனாலதான் உங்களை கேட்கிறோம். 2 நாளாகமும் 35 அதிகாரம் 11ஆம் வசனத்துல தெளிவா இல்ல. 2 நாளாகமும் 35 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. போதுமா? லேவியர்கள் தோல் உரித்தார்கள், ஆசாரியர்கள் கிடையாது. நாங்க லேவியர் பத்தி தாங்க சொன்னோம். லேவியர் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆசாரியர் பத்தி இல்ல. ஆசாரியர் பத்தி முதல்ல லேவியர் பத்தி தான் சகோதரர் பேசிட்டு. நீங்க லேவியர் சொன்னீங்க. பேச்ச மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. லேவியர்கள் தோல் உரிச்சுதான் நீங்க காட்டுனீங்கன்னா, அதாவது கேள்வி வந்து டைவர்ட் இல்ல. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தவறுதான். ஆனா நமக்கு பேசிக்கிட்டு இருந்ததுன்னா, நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் ஆசாரிய மனசுல வச்சுதான் நீங்களும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு ஆசாரியருக்குள்ள வசனம் தான் எடுத்து காட்டுனீங்க. முதல்ல காட்டுனது கூட ஆசாரியருக்குள்ள வசனம் தான் காட்டுனீங்க. அது காரணம் என்னன்னு கேட்டா புரிஞ்சுக்கிட்டது அப்படி 2 பேரும் இல்ல. அதற்கு காரணம் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்களா, அதுல பல குழப்பங்கள் ஏற்பட்டுருது. அப்படின்னும் பொழுது இப்ப நம்ம வந்து என்ன கேள்வி கேட்கிறோமோ அதற்குரிய பதில சொல்லாம அதை வந்து முட்டு கொடுக்கிற மாதிரி இன்னொரு பதில சொல்றீங்க. அது மேற்கொண்டு சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. அப்படின்னும் பொழுது இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, கடவுளுடைய செய்யும் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றது என்ன கருத்துன்னு நீங்க சொல்ல வரீங்க? அதாவது என்னன்னா இருங்க சார் இருங்க. அதாவது நாம என்ன கேட்டோம்னா, ஏங்க கை கால் உடைஞ்சாலு, கூன் விழுந்தாலு, மூக்கு பெருசா இருக்கிற ஆள்லாம் உள்ள நுழைய கூடாதுன்றது அநியாயமா தெரியலையா? அப்படி தீட்டுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? இவர் மட்டுமா போக மாட்டாரு, இவர் எப்படி உள்ள போவார்? அவரு எப்படி போக முடியும் பாப்பீங்களா? இந்த இருக்குல்ல ஆதாரம், உள்ள போக நுழைய முடியாதுல அப்படின்றீங்க. நம்ம அதைத்தானே குற்றச்சாட்டாவே வைக்கிறோம். எப்படிங்க உள்ள போக விடாம ஆக்குறீங்களங்க அப்படின்னா, ஆமா போக கூடாது, இவர் மட்டும் போக கூடாது, இவர் மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு இன்னும் அதை வலுப்படுத்துற மாதிரி நீங்க நாங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் நீங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நாங்க கேட்ட கேள்வியே லேவியரை பற்றி நாங்க கேட்கல, நாங்க கேட்டது ஆசாரியரை பற்றி தான். அதுல பார்த்தா ஆரோனிடம் சொல்ல வேண்டியது உன் குடும்பத்து சந்ததியார் உள்ளேன்னு சொல்லிதான் வருது. நான் கேட்டது லேவியர்கள் சம்பந்தமாக இல்ல, ஆசாரியர்கள் சம்பந்தமாகத்தான். அவர்கள் வந்து கசாப்பு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அததான் நாங்க சவாலா விட்டோம். கடைசியில பார்த்தா லேவியர்ல கொண்டு வந்து சரி. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, 16வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சொல்லுங்க. 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க.
போதுமா? இல்ல தோல் உரிப்பது அவர்கள் வேலையாங்கிறது தான். ஏங்க, பலியிடுவதுங்கிறது ஒரு வேலை. வசனத்தை சொல்றாங்க. பாவ நிவாரண பலி பலி செலுத்துறாங்க. அதாவது மகா பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, வாசிச்சு பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா அவன் செய்ய வேண்டிய விதமாவது வாசிங்க, மேல பாருங்க. சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிறதான பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலைகளும் வர வேண்டாம். அவனுக்கு சொல், ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. எப்ப பிரவேசிக்கணும்னா அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கிடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். இஸ்ரவேல் சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாக்களையும் வாங்க கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் என்று வெள்ளாட்டு கடாவுக்கு என்று ஒரு சீட்டு போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காக விடப்பட்டதான சீட்டு விழுந்த ஆட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவாரணத்தை உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்தில் விடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோடு நிறுத்தி. சார் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது சார். அதாவது என்னன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டோம்னா அங்கவீனம் உடைய ஆட்கள், மூக்கு பெருசா உள்ள ஆளு, கை உடைஞ்ச ஆளு, கால் உடைஞ்ச ஆளு எல்லாம் இப்படி தீட்டுப்பட்டவர்னு போட்டு தனியா போட்டு வைக்கிறீங்க சார். இருங்க சார், அதான் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரிலாம் உள்ள ஆள்களை எல்லாம் தீட்டு ஆக்குறீங்களே, அவரெல்லாம் உள்ள விட மாட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டா ஆரோனும் மயங்களுக்கே இதுதான் கிதி. அவன் உள்ள நுழையிறதா இருந்தாலுமே வந்துகிட்டு பழி கொடுத்துட்டு தான் உள்ள போகணும். நீங்க இவங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஆரோனுடைய குமாரர்களுக்கே இந்த கதி. அவர்கள் பரிசுத்த தலத்துக்குள்ள நுழையிறதா இருந்தா கூட பழி கொடுத்துட்டு தான் உள்ள நுழையும்னா நாங்க எப்படி கை ஒடிஞ்ச ஆளை உள்ள விடுவோம்? நாங்க எப்படி கால் ஒடிஞ்ச ஆளை உள்ள விடுவோம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அதாவது நீங்க இல்ல நல்லா கவனிங்க. கண்டிப்பா அங்க ஆசாரியர்கள் மகா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். இல்ல நீங்க சொன்னது அதாவது நாங்க கேட்டது என்னன்னு கேட்டா கண்டிப்பா யாரால மகா பரிசுத்த ஆசாரியன் தேவன் நியமித்த அந்த நாளிலே அவன் என்ன பண்ண முடியும் சொல்லி கேட்டா பலி செலுத்தி உள்ள போனோம். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அது சம்பவமே வேற. அதுக்கு ஆரோனுடைய 2 குமாரர்கள் இறந்து விடுவார்கள். அவங்க 2 பேரும் இறந்த பிறகு திரும்பவும் ஆரோன் அந்த இதுக்குள்ள போறதாக இருந்தால் அவர் தீட்டு இல்ல நீங்க எடுத்து பாருங்க. நீங்க எந்த வசனம் படிச்சீங்க? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14 எடுங்க. 14 எடுங்க. மரித்த பிற்பாடு சம்பவத்தை தான் சொல்லப்படுது. ஆரோன் இது பொதுவான விதி இல்ல. இது ஆரோனுடைய 2 குமாரரும் மரித்த பிறகு ஆரோன் தீர்த்து பெற்றிருக்கார். அந்த தீட்டு நீங்கின பிறகு ஒரு போகணுங்கிறதுக்காக அந்த பலி எல்லாம். இது எல்லா ஆசாரியர்களுக்கும் ஒவ்வொரு தடவையும் உள்ள போகும்போது செய்யணும் அவசியம் கிடையாது. இது ஒவ்வொரு தடவையும் போகும்போது செய்யறதா? இது காட்டுங்க. வருஷந்தோறுமா ஒவ்வொரு தடவையுமா? நீங்க ஒவ்வொரு தடவையும் போகணுங்கிற போது நீங்க காட்டுறீங்களே. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க இந்த ஆசாரியர்கள் மூக்கு கோணிக்கிட்டு இருந்தா அவர் ஏன் உள்ள வரக்கூடாது? அவருக்கு என்ன கஷ்டம் வந்துடும் பலி கொடுப்பதுல? அங்க சாதாரண மக்களுக்கு இடம் கிடையாதுங்க. ஆசாரியர்கள் கணக்கு எடுத்துக்கிட்டாரு. சாதாரண மக்களுக்கு இடம் கிடையாது. மூக்கு கோணி இருந்தால் ஏன் தீட்டுப்படுறாங்க தான் என் கேள்வி. மூக்கு இருந்தால் மூக்கு பெரியவங்க சின்னதுனே இல்லங்க. அப்படிதான் இருக்குது. இல்ல நீங்க சொல்லிருங்க. அப்படி இல்லன்னு சொன்னா அந்த மாதிரி வசனம் இல்லன்னு விட்டுருவோம். இல்ல நாங்க சொல்ற கருத்தை நீங்க புரிஞ்சுங்க. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், ஒரு குமாரத்தி. அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை தனக்காக ஊழியம் செய்யும்படி பிரிச்சு எடுத்துக்கிறார். அதுதான் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துல இப்படிப்பட்டவங்க பிறந்தாங்கன்னா அவங்க இங்க கொண்டு வருவானா? மற்றவங்க இருக்காங்களே. அதான் கேக்குறோம். ஏன் இல்லன்னா பரவாயில்லையே. என்ன பாவம் செஞ்சாங்க? அவன் மூக்கு கோணினதுக்கு அவன் செஞ்ச பாவமா இல்ல கர்த்தருடைய பாவமா? இல்ல
அதாவது சார், இல்ல சார், ஹைட்டா அதாவது இருக்கிற சிலருக்கு கை நீங்க இதுல இருந்து அதாவது இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது யாரு உள்ள வரக்கூடாதுன்னா சொல்லிடுங்க. யாரு ஆரம்பத்துல இப்படிதானே இல்ல 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 இது வேற ஒரு ஐடியா, இது நல்ல ஐடியா. அதுல உள்ளது இல்ல இல்ல யாரு குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு நீங்க விளக்கம் கொடுக்கலாம். இல்லையா? சரி, ஓகே. இதுதான் கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த மாதிரி தான் சொன்னிருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப இல்லையா? அதாவது இல்லையா, நீங்க இன்னைக்கு முடிச்சுக்கலாம், நாளைக்கு நீங்க வேற வேலைகளுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொன்னா ஆட்சேபனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வேற நாட்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடருவோம். ஆனால் நாங்க ஒரு நாள் தான் சொன்னோன்னு சொல்றதுதான் நாங்க ஏத்துக்கறல. இல்ல நாங்க என்ன எழுதிருக்கோன்னு சொன்னா நீங்களே படிங்களேன், சத்தமா நீங்களே படிச்சிருங்களேன். இல்ல மேல மேல அக்டோபர் மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் வைத்துக் கொள்ளலாம் என்ற தங்களது கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல அர்த்தம் இல்ல, அவங்க நிகழ்ச்சியின் கால அளவுகளை கீழ்கண்டவாறு பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் எல்லாம் போட்டிருக்கிறோம். போட்டு கடைசியில நாங்க எழுதிருக்கிறது அதையும் சேர்த்து படிச்சிருங்க. இல்ல ஐயா கடிதத்தை முடிச்சிருட்டோம், கடிதத்தை படிச்சிருங்க. கடைசியில நீங்க சொன்னதையும் படிச்சிருங்க. காலம் குறைவாக இருப்பதால் உங்களது விரைவான பதிலை எதிர்பார்க்கிறோம். எங்களது திருமறையான திருக்குரான் தமிழாக்கம் ஒன்றை படித்து வருவதாக சொல்லியிருந்தீர்கள். இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதில் கருத்து வராத கருத்துக்களும் உள்ளன. அது குறித்து தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கோரியிருந்தீர்கள். உண்மை அறிவில் தங்களுக்குள்ள ஆர்வம் பாராட்டத்தக்கது. தமிழ் பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன, வெளியிடுந்துள்ளன. அவை அனைத்திலும் சில கருத்து சிதைவுகளும் பொருள் சிதைவுகளும் உள்ளன. அவற்றில் ஏதேனும் ஒன்றை தாங்கள் படித்திருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுவதில் வியப்பில்லை. திருக்குறானில் சரியான தமிழாக்கம் ஒன்றை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். உங்களை எல்லா சந்தேகங்களுக்கும் அதில் பதில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 5/10/2011 அன்று தாங்கள் வரும்போது அதனை உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக வழங்குகிறோம். அதான் நாங்க நீங்க 2 நாள் நீங்க எழுது ஐயா, நீங்க 2 நாள் சொல்றது இல்ல ஐயா, நீங்க 2 நாள் அந்த கடிதத்துடைய சாராம்சம் நீங்க 2 நாள் 5 அல்லது 6 5 மற்றும் 6 நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. 2 நாளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கால அளவு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டைமையும் கொடுத்துட்டு நீங்க குரான் சம்பந்தமா உள்ள செய்திகள் சொல்லும் போது நீங்க குரான் சம்பந்தமா சொல்லிருக்கீங்க. நீங்க 5ஆம் தேதி கொஞ்சம் இருங்க, 5ஆம் இல்ல நீங்க 5ஆம் தேதி ஐயா ஒரு ஆள் பேச நல்லா இருக்குயா. இல்ல அப்ப 5ஆம் தேதி நீங்க வரும்போது நாங்க உங்களுக்கு குரான் பிறகு தர்றோம்னு சொல்லிருக்கோம் தவிர 6ஆம் தேதி இல்லைன்னு நாங்க சொல்லல. இல்ல மேலதான் தெரியும் 5, 6 நாங்க சொல்லியிருக்கிறோம். சரி, நீங்க புரிந்து கொள்வது தவறு ஏற்படுதா தப்பு இல்ல, அது பிரச்சனை இல்ல. நிகழ்ச்சியின் கால அளவு காலை 10 மணி முதல் 1 மணி முதல் மாலை 2 மணி to 4 மணி, மாலை 5 to 7 வரை இருக்கட்டும். நாங்கள் மறைமலர் திரும்புவதற்கு வசதியாக இருக்கும். அதான் நான் போட்டோம். ஒரு நாள் திரும்பி நீங்க அடுத்த நாங்களும் நீங்க போயிட்டு அடுத்த நாள் வருவீங்க நாங்க புரிஞ்சுட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? நம்ம இன்னொரு நாள் அதுக்கான கருத்துல வச்சுக்கலாம். அதனால இப்போ நீங்க ஒரு 1 மணி நேரம் பேசலாம், இல்லன்னா டைரக்டா கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் போலாம். இல்ல எல்லாருக்கும் கேள்விகள் இருக்குது. எல்லாருமே மாணவர்கள் எங்கள்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்கன்னு வந்தாங்க. ஆனா 2 கேள்வியிலே நீங்க பதில் சொன்னதை பார்த்தோன்னா அதுக்கு நாங்களே தொடர வேண்டியதாயிருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், எல்லாம் கேள்வி கேட்கட்டும். சேம் தான் இங்கேயும் இவங்க எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, அதான் நீங்க ஏற்கனவே விவாதம் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, அறிமுகம் பண்ணும் போது நான் தான் லீஸ்ட்னு சொன்னீங்க. அப்புறம் இப்ப நீங்க அது சும்மா வாதத்துக்காக சொன்ன செய்திகளை போய் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எங்க எல்டர்ஸ் டீம்ல இவங்க எனக்கு பின்னாடி சத்தியம் படிக்கிறாங்க. எல்லாம் உங்களுடைய மாணவர்கள் தான். அதான் உங்கள் சிறியவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பெரியவர். கடவுள் ஒருத்தர் தான் பெரியவர். சரி, நம்ம நேரடி ஆரம்பிக்குங்க. திரும்பியும் நீங்க இதெல்லாம் திருப்பி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கும்போதே என்னமோ நீங்க எங்களை குற்றப்படுத்தி பேசுற மாதிரி இது அப்படிலாம் வேண்டாம். டைரக்டா நம்ம இதுக்கு போயிடல. ஏன்னா அது ஒரு 10 நிமிஷம் எடுக்குது. செக் பிரைஸ் எல்லாம் டைம் ஆகுது, உன்னைய பிடிச்சிட்டு சுத்த வேணாம். இதுல அதிகாரம்
கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கடந்த அமர்வுகள்ல சொல்லியிருந்தீங்க, தொகுப்ப சொல்லல, நான் அந்த மேட்டருக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த 112ஓட 10 பிளஸ் எல்லாம் சேர்த்து வந்தாச்சுன்னு வைங்களேன், அது விடுவோம். இப்ப என்னன்னா, ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்க எடுத்து உங்கள்ட்ட இருந்து நாங்க கேள்வி கேட்கும் பொழுது நீங்க சில பதில்களை சொல்றீங்க. அதற்கு பொருத்தமற்ற பதில்களாக இருக்கும் காரணத்தினால்தான் நாங்க அதை மறுக்கிறோம். நான் எதை சொன்னாலுமே மறுக்கிறீங்க என்ற ஒரு கருத்தை நீங்க பதிவு செஞ்சீங்க, அது தவறு. ஏனென்றால் நீங்க எதை சொன்னாலும் மறுக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. காலையிலிருந்து வந்து மனித கரங்கள் பைபிள்ல பதியப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க, ஏத்துக்கிட்டோம். 112 பிழைகள் இருக்குது சொன்னீங்க, ஏத்துக்கிட்டோம். இப்படி எது நியாயமானதாகவும் ஆதாரப்பூர்வமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்குதோ அத்தனை ஏத்துக்கிட்டோம். நீங்க எதை மறுக்கிறீர்களோ, அதை நாங்க எதையெல்லாம் மறுக்கிறோமோ அதை நீங்க ஏத்துக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலைங்கிறது தானே வாதமே தவிர, நீங்க எல்லாமே வந்து சொல்லக்கூடியதெல்லாம் மறுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. எங்களுடைய கேள்விக்கான சரியான பதில் அமைந்து விட்டால் 5 நிமிஷத்திலே தாண்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிறத நாங்க விரும்புறோங்கிறத விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவர் பரிசுத்தமானவர், நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவர், எந்த நேரத்திலும் மாறாதவர், மாற்றம் அடையாதவர், கருணை மிக்கவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் கர்த்தரை கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்காது என்று இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறதே தவிர அதற்கு பின்னாடி இருக்கிற கர்த்தர் கிடையாது என்பதையும் பதிவு செஞ்சுக்கிறோம். நம்ம அதை அனலைஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் இல்லைங்களா? என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எது எதுல எந்தெந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதான காரியங்களை நம்ம அதை அனலைசிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாதம்ன்றதை விட அனலைசிங் சரி அப்படின்னும் நமக்கு தெளிவா இருக்கு. சரி, நாங்க இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வச்சிருக்கோன்றது இன்றைக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஏன்னா பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க இப்படி இந்த கருத்துக்களை இப்படி வச்சிருக்கீங்க, அப்ப இதுக்கு ஆன்சர் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு வேற கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நம்ம அதை குறித்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்ப அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இப்ப இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிட்ட, இப்ப நீங்க இறை வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இறை வேதத்துல உள்ள அடிப்படையான விஷயம் அதுல இல்ல. ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு, உலர்கள் இருக்கு. எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எதன் அடிப்படையில இப்ப லேவியாகாரத்துல 13வது அதிகாரத்துல வந்து 47வது வசனத்துல இருந்து 59வது வசனம் வரைக்கும் நீங்களே படிக்கும் பொழுது, இப்ப நீங்களே படிக்க போறீங்க, நீங்க படிக்கும் போது கூட ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு செயல் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாக்குறோம், ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வருது இப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம வந்து புதுசா எந்த ஒரு மனிதன் நவீன நூற்றாண்டும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி கேள்விப்படாத ஒரு செய்தியா இருக்கு. ஆடைக்கு குஷ்டரோகம் வந்துச்சு, ஆடைக்கு குஷ்டரோகம் வந்தா அதுக்கு பரிகாரம் என்ன, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாமர மனிதன் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். ஒரு நோயாளி கூட அவன் போட்டிருக்க ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா துவைச்சு போடுவான். ட்ரெஸ்ஸும் வந்து என்ன குஷ்டரோகம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இங்க எப்படிப்பட்டிருக்குன்னா, ஆடைக்கு தனிப்பட்ட குஷ்டரோகம் அது வரும் பொழுது இந்த இது மாதிரி வந்து பரிகாரம் செய்யணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. இது எப்படி இறைவனுடைய வார்த்தையாகும்? அந்த வாசகத்தை நீங்களே படிச்சு பாருங்க. சொல்லுங்க, அதுல என்ன என்ன இருக்கு? 13வது அதிகாரம் ஆட்டுமயிர் வஸ்திரத்தினாலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டரோகம் தோன்றி, வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டரோகம் பச்சையாவது சிவப்பாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். அந்த தோஷம் இருக்கிற ஆட்டுமயிரிலும் ஆட்டுமயிரானாலும் பஞ்சு நூலானாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோளினால் செய்த எந்தவித வஸ்துக்களையும் சுட்டரிக்க கடவன், அது அரிக்கிற குஷ்டம். ஆகையினால் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும். வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால், அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி 2ஆம் தரம் 7 நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன். அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததா இருந்தால் தீட்டாயிருக்கும்.
அக்கினியில் அதை சுட்டெரிக்க வேண்டும். அது வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும். கழுவப்பட்ட பின்பு அது குறுகிருக்கிறது என்று ஆசாரியன் கண்டானாகில் அதை வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும். இது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்த வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம். ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு நீங்க போயிட்டானால் 2ஆம் தரம் கழுவப்பட வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருக்கும். சொல்லுங்க. சொல்ல அதாவது ஏன்னா ஒரு உளறல் மாதிரி இருக்கு, இறைவேத மாதிரி தெரியல. அதான் கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான அத்தனை காரியமும் வருங்காரியத்துக்கு நிழலா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கு. இங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறதான வஸ்திரம் என்பது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. குறித்த நாளிலே ஏறுவது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு. வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கு. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இங்க குஷ்டம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குஷ்டம் என்பது உணர்வில்லாத ஒரு குஷ்டம் வந்துச்சுன்னா தெரியும். நீங்க எங்கேயாவது வந்துச்சுன்னா கை காலில் எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அதை தொட்டு பார்ப்பாங்க. அங்க உணர்ச்சி இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது குஷ்டம் சொல்லி தீர்மானிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு குஷ்டத்தை எப்படி களையுது, எப்படி வந்து அதுக்கு நிவர்த்தி செய்யுதுன்றதான அர்த்தம் தெளிவா இருக்கு. இப்ப நூல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்குதான சிரிப்பா தான் இருக்கும் இது பாக்குறதுக்கு. இது நூலுல வருமா? வீட்டு குஷ்டத்துக்கு குருவி அறுத்து தெளிச்சா அதுக்கு அது சரியாகுமான்றதான காரியங்களா நீங்க கவனிச்சுக்கும் போது இதெல்லாம் சொல்லார்த்தமான வார்த்தைகள் கிடையாது. இப்ப இங்க சொல்லப்பட்ட நூல் மூலமா தான் ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப நல்லா கவனிக்கும் போது இந்த இடத்துல என்னன்னு சொல்லி கேட்டா உத்தியோகத்தை குறிக்கிறது. அப்ப உத்தியோகம் கடவுளுடைய பணிக்கு வந்ததான உத்தியோகத்தில் கடவுளுடைய பணியில இருக்கிறதான உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவன் தவறு செய்தானா அவன் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து அவன் அது கொடுக்கப்பட்டதான அத்தனை காரியத்துக்கு ஆன்சர் சொல்றார். அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க அதனாலதான் அழைப்பை பத்தி தெரியணும். பைபிள் பத்தி நீங்க போன முறை கேட்ட கேள்வி கூட நம்மளால டைரக்ட் ஆன்சர் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா அதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டா முதல்ல வேதம் பைபிள் எப்படி படிப்பதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுல 10 முறை இருக்கு. அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை எடுத்துட்டோம்னா காட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேதாகம் முழுக்க காட் எங்க வருது, உண்மையான எபிரேய பாஷையில் அர்த்தம் என்ன, புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியின் அர்த்தம் என்ன, அது அடையாளம் பண்ணி படித்து படிக்கிறது. 2வது முறை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஸ்டடி, அதாவது ஒரு நேரேஷன் குறிக்கப்பட்டிருக்கும். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் அங்கேயே இருக்கா அல்லது வேற ஏதாவது இடத்துல இருக்கா, ஸ்மால் கான்டெக்ஸ்ட் லார்ஜ் கான்டெக்ஸ்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்டடிய ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வஸ்திரம் நூல் இதுக்கெல்லாம் குஷ்டம் பிடிக்குமானா பிடிக்காதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப கடவுள் இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா பைபிள் லாங்குவேஜ்ல தான் நம்ம பார்க்கணும். அப்படி பைபிள் லாங்குவேஜ்ல நம்ம பார்க்கும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த நூல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. அதாவது பஞ்சு நூல் என்பது சிறுமந்தை வகுப்பாரையும், அடுத்தபடியாக அங்க தோல் என்பது போதகத்தை குறிக்குது. ஏன்னா நம்ம ஒரு சொல்லு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, உடம்பெல்லாம் சிலிக்குது. நீங்க ஒரு சொல்லு சொன்னீங்க உடம்பு சிலிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சில காரியங்கள் எல்லாமே அங்க போதகம் வந்தது தோலை குறிக்கிறது. ஊடை என்பது ஒழுங்கை குறிக்குது. இப்படி அநேக காரியங்கள் வந்து எதுவுமே சொல்லார்த்தமா கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 பேதுரு 1:21 சொல்லி இருக்கிற மாதிரி எந்த தீர்க்க தரிசனமும் இந்த வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. பைபிள் ஆராய்ச்சி செய்யறவங்க அதை குறித்து பேசுறவங்க அது சொல்லார்த்தமா இருக்காது. அப்படின்னா நீங்க படிக்கிற மாதிரி இதுல நிச்சயமா நூல்ல இருக்குன்னா நூல்ல இருக்காது, சொல்லார்த்தமா இருக்காதுன்றது அதோட அர்த்தம். இது எல்லாமே வேத காரியங்கள்ல
புதிய ஏற்பாட்டு காரியங்களில் வரக்கூடியதான ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய சீக்ரெட்ஸா சபைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே காலையிலே காமிச்ச மாதிரி இந்த வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம் 21. பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்க 56 வசனத்துல கழுவப்பட்ட பின்பு அது குறுகுறுக்குது என்று ஆசாரியன் கண்டானாகில் அதை வஸ்திரத்திலாவது, வஸ்திரம் உத்தியோகத்தை குறிக்குது. எலியாவும் எலிசாவும் நடந்து வருகிறதான நேரத்திலே எலியா வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பிற்பாடு வந்ததான எலிசா அந்த எலியாவிட்ட கேட்கிறார் ஒரு காரியம், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை போல 2 ஆவியின் வரத்தை எங்களுக்கு தரணும். அப்ப அவர் என்ன பண்ணார் சொல்லி கேட்டா, எடுக்கப்படும் போது நீ பார்த்தனா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் எடுக்கப்படும் போது அந்த வஸ்திரத்தை மேலாடை விட்டுட்டு போறார். அந்த மேலாடையை முறுக்கி யோர்தானுடைய தண்ணீரை அடிக்கும் போது அது 2ஆக பிளக்குது. அப்படி 2ஆக பிளக்குது எதுக்கு அடையாளமா இருக்கு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வஸ்திரத்தில் ஆவது. வஸ்திரம் என்பது என்ன குறிக்கிறது? உத்தியோகம். தோளில் ஆவது போதகம். அவங்களுக்கு போதகத்தில் ஏதாவது அதான் நம்ம சொல்றது. நீங்க கடவுளுடைய வார்த்தையை குற்றம் கண்டுபிடிக்கணும் என்பதற்காக படிக்காம அதுல என்ன சொல்ல வந்திருக்கு, இன்னும் இதுல மறைமுகமான காரியங்கள் நிறைய இருக்கு, ஆக அதை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம்னா நிச்சயமா நல்லதா இருக்கும். பிரசங்கத்தில் ஆவது. அடுத்தது பிரீச்சிங். டீச்சிங்கும் பிரீச்சிங்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்போ அதுலயாவது அவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்குமானா? கண்டுபிடிக்கப்பட்டா என்ன நிவர்த்தி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. அந்த நிவர்த்தி அது செய்யும் பொழுது அது நிவர்த்தி ஆகிறதாக கொடுக்கப்பட்டதான இந்த விளக்கம் தான் இதுக்கு இங்க நீங்க கேட்டதான கேள்விக்கு அர்த்தம். ஏன் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க. அது விளக்கமா இல்லையாங்கிறது மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிருவாங்க. கண்டிப்பா பார்வையாளர் அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிருவாங்க. ஆனா அதுல ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்க, அது ஏத்துக்கிற மாதிரி விளக்கம் தான். இதெல்லாம் கேட்டா சிரிப்பா தான் இருக்கும். மனுஷனுக்கு என்ன ஆடைக்கும் வீட்டுக்கும் வெங்குஷ்டம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க. வேடிக்கையா உள்ளதான் கடவுள் சொல்லி இருக்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொன்னீங்க, 10 வகையான இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம், 10 வகையான முறையில நம்ம ஆய்வு செய்யணும். நாங்க உங்களை கேட்டது இந்த 10ல எதையாவது ஒரு முறையில சொல்லுங்கன்னு தான் சொன்னோம். ஆனா நீங்க எதையுமே சொல்லாம எங்கெங்கயோ போயிட்டீங்க. ஆனா அதுல ஒரு முறையை சொன்னீங்க. என்ன முறையை சொன்னீங்கன்னா, 2 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க சொன்னீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசியின் சொந்த விளக்கத்தினால் உண்டானதல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன வசனம் இந்த வசனத்தில் இருக்குன்னு சொன்னா, நீங்க இந்த வசனம் எல்லாமே தீர்க்க சொந்த விளக்கம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்றா இருக்குது. ஆனா அதுக்கு நீங்க புதுசா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. என்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா, எதையுமே மேலோட்டமான அர்த்தத்தில் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குன்னு நீங்க படிச்சீங்க. நீங்க படிச்ச அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு இல்ல, நீங்க படிச்ச எந்த வெர்ஷன்? 2 பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம் தான் நான் பாக்குறேன். ஆனா நீங்க வச்சிருக்கிறது என்ன இருக்கு? நாங்க எல்லாரும் யூஸ் பண்றதான புரோட்டஸ்டன்ட் தானே? பெண்டிகாஸ்டல் இல்ல, மொத்தத்துல கிறிஸ்தவர்கள் யூஸ் பண்றதான பைபிள் தான். இல்ல, நான் புரோட்டஸ்டன்ட் தான் யூஸ் பண்றேன். இல்ல, நான் காலையிலே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வேர்ஸ். சரியா? சரி, அது நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் உங்க இதுல விட்டு மொழிபெயர்ப்பு இருக்கா? என்ன பார்க்கலாம் கொஞ்சம் கொடுங்களா. 2 பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம். கொஞ்சம் வேகமா எடுங்க, டைம் இல்ல. எடுத்துக்கலாம். ரெண்டாம் பேதுரு 1 அதிகாரம் 20 வசனம். அதுல என்ன இருக்குதுன்னா, வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதை மட்டும் கரெக்டா அதே அர்த்தத்தை எப்படி எடுக்கிறீங்க? இதுக்கு மட்டும் வெளித்தோற்றமான அர்த்தத்தை மட்டும் இதுக்கு மட்டும் எடுக்கிறீங்க, இதுக்கும் சுய அர்த்தம் இருக்காதுன்னு எடுக்க கூடாதா இல்லையா?
அதாவது சுய அர்த்தம், எந்த வசனத்துக்கும் சுய அர்த்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது வசனத்தை மட்டும் கரெக்டா, அந்த வசனத்துக்கு மட்டும் கரெக்டான அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு மத்ததுக்கு மட்டும் இந்த அர்த்தத்தை பயன்படுத்தல இப்படியும் கேட்கலாம். அதுதான் சொல்லி தரோம். வேதத்துல எந்த காரியமும் இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமும் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது தேவன் தம்முடைய ரகசியத்தை மறைச்சு அதற்கு ஆன்சர் சொல்லாம இருக்க மாட்டார். சரியா? இந்த வசனத்துக்கு மட்டும் நேரடியான பொருளையும் இது அல்லாத மற்ற எல்லா வசனங்களுக்கும் சுய பொருள் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நீங்க அர்த்தம் கொடுத்திருக்கீங்களா? அதான் உங்களுடைய புரிஞ்சுக்கிற முறையா? நாம வேற எதை சொல்ல வரீங்க? நீங்க முன்னாடி ஒரு காரியத்தை கூட சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன காரியம் பேசணும்? அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை சொன்னார்ல, அந்த லேவியர்கள் காரியங்கள் சொன்னீங்கல்ல, அது நீங்க அது கம்ப்ளீட்டா வெளிப்படுத்த புதிய ஏற்பாட்டு குறித்தான சத்தியங்கள் அது சொன்னா அதை என்னன்னே புரிஞ்சக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன் இருக்க மாட்டீங்கன்னா அது அர்த்தமே வேற. அது என்னன்னா தேவன் தம்முடைய திட்டத்தை பழைய ஏற்பாட்டு காலத்து காரியங்களை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த பழைய ஏற்பாட்டு கால காரியங்களை நான் ஏற்கனவே காண்பித்த மாதிரி ஆசரிப்பு கூடாரம் எனக்குடிதான ஒரு கூடாரத்தை அவர் நிறுவினார். யாத்திராமம் 25 அதிகாரம் 4 வசனமா 5 வசனமா பாருங்க. இதை கர்த்தர் சொன்னார். அது ஒன்னொன்னு எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், அதுக்குள்ள என்னென்ன பொருள் பயன்படுத்தணும், அதுக்குள்ள எல்லாம் யார் யார் வரணும், யார் யார் வரக்கூடாது. இந்த இடத்துல நீங்க மனிதாபிமானத்தை கொண்டு வந்தீங்க. ஆக்சுவலி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் கையால் கட்டப்படாத ஆலயத்துக்கு அடையாளமா இருக்குது. அது கையால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், கையால் கட்டப்படாத ஒரு ஆலயத்துக்கு அது அடையாளமா இருக்கு. நீங்க கேட்கிற மாதிரி லேவியர்கள் மட்டும்தான் அங்க உள்ள போக முடியும். பொது ஜனம் யாருமே போக முடியாது. யாக்கோபனுடைய மத்த எந்த ஒரு கோத்திரமும் உள்ள போக முடியாது. அது எதுக்கு அடையாளப்படுத்துதுன்னா, ஆபேல் முதல் கொண்டு யோவான் சாணகன் வரைக்கும் இருக்கிறதுனா அத்தனை பேருமே பூமிக்குரிய பகுதியில தான் இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் 2 வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு வாக்குத்தத்தம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல, இன்னொரு வாக்குத்தத்தம் பண்ணினார் பூமியில் உள்ள கடற்கரை மணலத்தனை போல. அப்போ வானத்துக்குரிய ஒரு கூட்டம் என்பது தேவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படும் என்பது ஆபிரகாம் மூலமாக வாக்கு பண்ணப்பட்டது. அந்த வானத்துக்குரிய கூட்டத்தார் தான் இந்த பூமியில ரகசியத்தை தெரிந்து அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துறது தான் இன்றைக்கு இருக்குதான் எத்தனை சத்தியங்களுடைய விளக்கங்களும் நாங்க இன்னைக்கு படிச்சிருக்கோம். அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்த அந்த சத்தியங்கள் முழுவதாக சபைக்காக கொடுக்கப்பட்டது. இன்னும் உலகத்தாருக்கு இன்னும் வேதம் கொடுக்கப்படல. அப்ப உலகத்தாருக்கு எப்ப கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பூமிக்குரிய வகுப்பார், கடற்கரை மணலத்தினான ஒரு கூட்டம். அந்த கடற்கரையான மணலத்தினான கூட்டத்தை தேவன் தேர்வு செய்யும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருந்து பரலோகத்திலிருந்து ஆட்சி செய்யும் பொழுது பூமிக்குரியதான வகுப்பார் ஆபேல் இருந்து யோவான் சாணன் வரைக்கும் உள்ள வகுப்பார் பூமியில தான் ராஜாக்களா இருப்பாங்க. அவர்கள் மூலமாக ஆதாமில் இருந்து நீங்க சொன்ன மாதிரி இந்நாள் வரைக்கும் மறித்த அத்தனை மனுக்குலத்தையும் எழுப்பி அவர்களுக்கு வேண்டியதான வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் நியாயத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு அறிவுறுத்துவார். ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம். அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பேச நல்லா இருக்கும், சுத்த வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நாங்க பாயிண்ட் டு பாயிண்டா வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க இது எல்லாமே ஈசாக்கு யாக்கோபு நான் கேட்டது என்னன்னாக்கா ஆடைக்கு குஷ்டருக்கும் யாக்கோபுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அதுக்காக சொன்னாங்க. இல்ல அதாவது அதான் கேட்கிற கேள்வி தான் கேட்கிறேன். இது நேரடியா புரிஞ்சுக்கூடாது, இது வேற ஒண்ணு குறிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிய மாட்டேங்குது. இது ஒரு அதிகாரத்தை குறிக்குது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை குறிக்குது அப்படின்னு. அவரை எப்படி போய் பொட்டியில பூட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியல. பொட்டியில போட்டு பூட்டி வச்சுட்டா கொலை செஞ்ச குற்றத்துக்கு நான் ஆளாயிரும். ஏன்னா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். 7 நாள் பொட்டியில போட்டு வச்சா சாப்பாடு போடாம தண்ணி போடாம மூச்சு விட முடியாம பொட்டியில போட்டு பூட்டி அப்ப திறந்து விட்டுக்கிறோம் 7 நாள்ல. இல்லையா நீங்க எழுத்து சரியா? சரி, ஆக மொத்தத்துல அது என்ன எழுதி இருக்குதோ அது வேடிக்கைக்குரியது நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அது வேடிக்கைக்குரியது, அதுக்கு அர்த்தம் அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா அது வேடிக்கைக்குரியதா இருக்கிறதுனால நீங்க வேற வார்த்தை மாத்திக்கணுங்கிறீங்க. சரி, அதோடு மட்டும் இல்லாம நீங்க வஸ்திரம்னு சொல்லும் பொழுது ராஜவஸ்திரம்னு சொல்றீங்க. ராஜவஸ்திரம்னு சொல்லிட்டு வஸ்திரம்னா உடை, ராஜவஸ்திரம் ராஜா போடுற உடை. இத வேற ஒரு பொருள் இருக்கு, வேற ஒரு அர்த்தம் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. எஸ்தர்ல வருது போலீஸ்காரங்க போட்டிருக்க உடைக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆமா, அப்ப அதுக்கு குஷ்டரோகம் ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்களா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. மக்கள்
நாம பேசும் பொழுது அருவருப்பாக ஆபாசமாக பேச மாட்டோம். ஆனா தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றீங்க நீங்க புக்க. இதுல வந்து எசேக்கியேல்ல 22 23 அதிகாரத்துல 25 வசனத்தெல்லாம் நீங்க படிங்க பாப்போம். 23வது அதிகாரம் வசனம். இதுல வந்து நாங்கள் எல்லாம் டிவியில கிறிஸ்துவோட ஊழியர்களை பார்த்திருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளையும் நேரடியாகவும் பார்த்திருக்கிறோம். இந்த அல்லாஹ்